வியாழக்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்க்கிறோம். மற்ற நாட்கள்ல பேராசிரியர்கள் வெவ்வேறு தலைப்புகளை மகரிஷியோட கருத்துக்களை கொடுத்துட்டு வரீங்க. அதுலயும் கவிதைகளை உபயோகப்படுத்துறோம் அந்தந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் மற்ற மகான்கள் எழுதின கவிதைகள் இல்ல தினசரி வாழ்க்கையில, அது சினிமாலேருந்து இருக்கலாம், இல்ல தனி மனிதர்கள் கவிதை எழுதுறதுலேருந்து நம்ம அதை எடுத்து சொல்றோம். மகரிஷி கருத்தோட ஒத்து போச்சுன்னா அதையும் நம்ம சொல்றோம். ஆனா மகரிஷி பார்க்கும் பொழுது அவர் ஒரு தலைப்புல நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். ஏதோ சில தலைப்புகள்ல தான் ஒரு 5 கவிதைகள் அது மாதிரி இருக்கே தவிர, இல்லைன்னா சில தலைப்புகள் எல்லாம் 15, 20 அந்த மாதிரி எல்லாம் கூட கவிதைகள் எழுதியிருக்கார். அப்போ மற்றதை எடுத்து கோட் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு தேவையில்லாத மாதிரி அவரே அத்தனை கவிதைகளை கொடுத்திருக்காரு. அப்புறம் ஒரே தலைப்புல அதை புரிந்து கொள்வதற்கு வெவ்வேறு விதமாகவும் அதை அவருடைய பார்வை வெவ்வேறு விதமா இருக்கு. நமக்கு புரியிற மாதிரி அதே கருத்து வெவ்வேறு விதமாகவும் நமக்கு கவிதைகள்ல கொடுத்திருக்காரு. இன்றைக்கு வினையும் விளையும் அதுல ஒரு கவிதையை பார்க்க போறோம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க வினை பயன் அப்படிங்கிற தலைப்புல கவிதையை பார்க்க போறோம். வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கவிதைகள்ல நிறைய அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். நிறைய மகான்களும் அவங்களும் இந்த மாதிரி வினை பற்றியும் விளைவு பற்றியும் நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. பார்க்க போனா திருமூலர்ல இருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்பிறவியில செய்த நல்ல வினை தீவினைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்மா உடல் எடுத்து இந்த பிறவியில வந்திருக்கு. அப்புறம் அந்த வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு பெற்ற கருவியாகும் இந்த உடல். எனவே வினைகளை நீக்கணும். அப்பதான் இந்த உடம்புங்கிறது மறுபடியும் பிறப்பு எடுக்காம இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பட்டினத்தார் அவர் சொல்லியிருக்காரு, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் முற்பிறவி வினையை உயிர் துய்ப்பதற்காகவே இந்த தேகம் திணைப்போது அளவும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம். நினைப்போரை மேவும் நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் உன்னை போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க, வினை பயன் அதை போக்குவதற்கு தேகம் வந்திருக்கு. அதே மாதிரிதான் திருமூலர் சொல்றார், விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன்னின்று உருக்கியோடு ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே அப்படின்ட்டு சொல்றார். அதாவது நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? விண்ணின்று. மகரிஷி சொல்ற கருத்துல இருந்து பார்க்கும்போது சுத்த வெளியிலேருந்து அந்த ஆன்மாக்கள் உலகத்துல பிறந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய வினைகளை போக்குவதற்கு ஏற்ற மாதிரி குரு அமைந்து, அதுக்கப்புறம் அந்த குருவே இறைநிலையே குருவா அதுக்கப்புறம் தனக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி என்ன அப்படிங்கிறத உள்ளிருந்து உணர வைத்து அதுக்கப்புறம் உயிர்களுக்கு பேரானந்த நிலையையும் காட்டி
அருளுகின்றான் இறைவன் அப்படின்னுட்டு ஒரு கருத்தை கொடுக்கிறார். சரி, இப்ப இதுக்கெல்லாம் என்ன வழி? எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. மகரிஷியோட கவிதையை பார்க்கலாம். அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, செய்த செயலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கிறார். அப்புறம் அது நல்லது செய்தா என்ன ஆகும், வேண்டாதது செய்தா என்ன ஆகும் அதையும் சொல்லி, அப்புறம் அதை எப்படி போக்கிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றார். வினைக்கு ஒரு விளைவுண்டு. உடல் உள்ளத்தின் விரைவு ஆற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். முனைத்து அது பரு உடலுக்கோ மூளைக்கோ ஓர் முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்களங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர். அப்ப எல்லா வினைக்கும் ஒரு விளைவுண்டு. அப்ப இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். எவ்வளவு அழகா அந்த இறைநிலை இப்படி ஒரு மனிதனை கொடுத்திருக்குங்கிறதுக்கு எவ்வளவு அழகா அதை உணர்ந்து சொல்றார் பாருங்க. இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எவ்வளவோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து பூமி தாங்கிட்டு இருக்கு நம்மள மனிதனா வரத்துக்கு. வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளதென்னும் உண்மை மறந்து, பூமியாலதான் பூமி மாதான்னு சொல்றோம். முயற்சியினை மனிதன் தன் முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வொரு பால் தோய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் அறிவீர் அப்படிங்கிறார். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பல லட்சங்கள் இந்த பூமி நம்மள வெவ்வேறு விதமான உயிர்களா தாங்கி மனிதனா கொண்டு வந்திருக்கு. ஆனா மனிதனா வந்ததுக்கு அப்புறம் தன்முனைப்பினால நம்ம இன்பம் அதிகமா தூய்க்கணும்னு எந்த உறுப்பை உபயோகப்படுத்தி அதிகமா அதை பிரயோகப்படுத்துறோமோ அந்த உறுப்புனாலேயே நோய் வரும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதே மாதிரிதான் இங்க காந்த ஆற்றலை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். உடல் உள்ளத்தின் விரைவு ஆற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். ஒத்ததானா இன்பம். அதுலதான் சொல்றார் மகரிஷி சொல்றார், நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், அதுக்கு ஒரு வேகம் இருக்கு, அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. அந்த வேகம் எது எது அந்த தன்னுடைய வேகத்திலிருந்து குறைந்தாலோ இல்லை திசை மாறி போனாலோ அது துன்பம். சரியா போச்சுன்னா இன்பம். அது என்ன ஆகும்? அந்த மாதிரி சரியா போகலைன்னா அது பரு உடலுக்கோ மூளைக்கோ துன்பத்தை கொடுக்கும். முரண்பட்ட விளைவானால் துன்பத்தை கொடுக்கும். நம்ம செயல் செய்யறோம், ஆனா அதனுடைய விளைவு முரணான விளைவா இருந்ததுன்னா, எதிர்மறை விளைவா இருந்தா அது உடல் மூளை எல்லாவற்றையும் பாதித்து துன்பத்தை கொடுக்கும். தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்களங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். அப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு துன்பத்தை கொடுக்கறதுங்கிறது என்ன? மகரிஷி என்ன சொல்றார்? வலி, நோய், மரணம். அதுதான் சொல்றார். எது அதனுடைய வேகத்துல போகலைனாலும் திசை மாறி போச்சுனாலும் முதல்ல எப்படிப்பட்ட துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம்? முதல்ல வலியா உணர்றோம். அதுக்கப்புறம் அது நோயா மாறுது. வலி அதிகரிக்க அதிகரிக்க அது ஏன் வலிக்குது அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம எங்க தவறு செய்யறோம் அப்படின்னு அதை பார்க்காம நம்ம அப்படியே நம்முடைய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே போனா அங்க அணு அடுக்கு குலையுது, சீர்குலையுது. செல்கள்ல மாற்றம் வருது. அதனால ஒவ்வொரு உறுப்பும் பாதிப்பு. ஏன்னா உறுப்புகள் எல்லாமே செல்களால ஆனது. அப்ப செல்கள் பாதிக்கும் பொழுது உறுப்பு பாதிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மனத்தளவுலயும் சரி, உடல் அளவுலயும் அது நோயா மாறுது. இந்த நோயா வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மருந்து சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னாக்கா, எப்போ இந்த உடலுக்கு அந்த நோய் அதை தாங்க முடியாதுன்னு வரும்பொழுது இறைநிலையே மரணம் அப்படிங்கிற ஒரு முடிவை கொடுக்குது.
எல்லாரும் பிறந்தா இறக்கதான் போறோம். ஆனா இயற்கையா இறப்பதுங்கிறது வேறு. இந்த மாதிரி தவறான செயல்களை செய்து அதுக்கேத்த விளைவுகளை அதை எதிர்கொண்டு நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போறதுங்கிறது வேற. துன்பத்தை அனுபவித்து அதோட ஒரு வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுங்கிறது அது வேற மாதிரி. அதனாலதான் மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர் அப்படின்ட்டு சொல்றோம். அப்போ இது நோயா மாறுது. அப்போ நம்ம செய்யற செயல்களுக்கு இப்படிதான் விளைவு வரும். அப்போ எந்த செயல் செய்தாலும் செயல் செய்வதற்கு நமக்கு உடல் தேவை, அதுல உறுப்புகள் தேவை. புலனைந்து பொறி 5 எல்லாம் வேணும். அப்போ அத அளவோடும் முறையோடும் உபயோகப்படுத்தலைன்னா நமக்கு அதனாலேயே நோய் வருது. அதிகமா இப்போ நாக்குக்கு அடிமையாயி அதிகமா சாப்பிட்டோம்னா பிரச்சனை வருது. ஜீரணம் ஆறுது இல்ல. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்னெல்லாம் நோய்வாய்ப்படுறோமோ எல்லாம் வருது. சக்கரை வியாதியில இருந்து எல்லாம். இல்ல கண். இப்போ மொபைல். முதல்ல டிவி, இப்போ மொபைல். அது அளவோட உபயோகப்படுத்தலைன்னா கண்ணு பாதிக்கப்படுது. இப்ப பார்க்கல சின்ன குழந்தைங்களே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு கண் அதிகமா உபயோகப்படுத்தும் போது அதனால பிரச்சனை. அப்புறம் காது. எல்லாம் சத்தமா போட்டு கேட்டுக்கிட்டே போறாங்க. அப்ப அதனால பிரச்சனைகள். இப்படின்னு பார்க்கும்பொழுது தொடு உணர்வு, சுவை உணர்வு எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள். வாசனை. நல்லா சென்ட் அடிச்சுக்கிறோம். சுத்தமா இருக்கணும்னு யோசிக்கிறதுல அதை மறைக்கிறதுக்கு சென்ட் அடிச்சுக்கிறோம். எப்படி எல்லாம் வாழ்க்கை போகுது பாருங்க. அப்போ எந்த புலன்களையும் சரியா உபயோகப்படுத்தலைன்னா அளவோடு முறையோடு அதை உபயோகப்படுத்தலைன்னா பிரச்சனைகள். அதுதான் துன்பமா மாறுது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மகரிஷி கொடுக்கிறார் அழகா. ஒண்ணு மன தூய்மை வேணும், இன்னொன்னு வினை தூய்மை வேணும். இது 2 தான் நம்மளுக்கு பிறவி மறுபடியும் இல்லாம பார்க்கும். இப்போ வந்திருக்கோம், உடம்பு எடுத்து வந்திருக்கோம். என்னென்ன வினைகள்லாம் செய்தோமோ இல்ல முன்னோர்கள் வழியா வந்துச்சோ அதுக்கேத்த இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம். அதுக்கேத்த விளைவுகளையும் நாம நம்மளோட செயல்கள்னாலயோ முன்னோர்களோட பதிவுகள்னாலயும் அனுபவிச்சுட்டே வரும். அதுல இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நடுநடுல அமைதியும் கிடைக்குது. ஆனா பேரின்ப நிலைக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்போ? ஏன் பிறந்துட்டோங்கிற விஷயம் தெரிஞ்சாச்சு. ஆனா இதுக்கு மேல பிறவி வேண்டாம். நம்மளா தேடிக்கிட்டு போகணுமா? அதுவும் இல்ல. நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார். அந்த குரு சொல்றார். வழிமுறைகள் சொல்றார். 2 வேணும். ஒண்ணு மன தூய்மை, இன்னொன்னு வினை தூய்மை. 2ம் பண்றதுனால என்ன? மன தூய்மைங்கிறது என்ன? மன தூய்மைக்கு அகத்தவம், அகத்தாய்வு 2ம் வேணும். தவம் என்ன செய்யுது? மனதை அமைதிப்படுத்துது, மனதை உறுதிப்படுத்துது. அகத்தாய்வு என்ன செய்யுது? மனதை தூய்மைப்படுத்துது. 2 சைமல்டேனியஸா போகணும். அப்பதான் மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மை கிடைத்தாதான் வினை தூய்மை வரும். அப்ப வினை தூய்மைங்கிறது என்ன? அறநெறி வாழ்க்கை. ஒழுக்கம், கடமை, ஈகை. எப்போ மன தூய்மை பெற்று அதுல அமைதி நிலைக்கு போயிட்டே இருக்கோமோ அப்பதான் இறை உணர்வு கிடைக்குது. அந்த இறை உணர்வு பெற்றதுக்கு அப்புறம் அறநெறி வாழ்க்கை. அதுதான் வினை தூய்மை. ஒழுக்கம், கடமை, ஈகை. அறநெறிகள் 3ன்னு மகரிஷி அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கங்கள் அழகா கொடுத்திருக்காங்க. ஒழுக்கம்னா எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் உள்ள செயல்கள். அதுக்கப்புறம் கடமை. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இந்த வரிசையில கடமையாற்றும். ஈகை. அது எப்படி வேணாலும் ஈகையை செய்யலாம். பணத்தினால, அறிவுனால, உடல்னால, வாழ்த்துனால அப்படின்னு நமக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கு. இதுதான் ஒரு கவிதையில சொல்றாங்க. வினை தூய்மை பெற வேண்டின் மனத்தின் தூய்மை வேண்டுவது இன்றியமையாததாகும். ஆணித்தரமா சொல்றார். வினை தூய்மை ஒழுக்கமுடன் கடமை ஈகை விளங்கும் அறநெறி நிற்க விரைந்து ஓங்கும்.
வினை தூய்மை வித்தான மனத்தின் தூய்மை விண் உணரும் அகத்தவத்தால் ஓங்கும் உய்ய. வினை தூய்மை மன தூய்மை ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதன் தெய்வம் அறிய செய்யும். தெளிவா எழுதியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு கவிதையில அன்னைக்கே கொடுத்திருக்கார். வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும். இன்பம்னா சாதாரண இன்பம் இல்ல, பர்மனன்ட் பேரின்ப நிலை. அந்த இன்பம்ங்கிறதுக்கு அங்க பேரின்பம் தான் கொடுக்கிறார், எக்ஸ்டசி. விரிந்த மன தூய்மை மெஞ்ஞானம் ஈட்டும். வினை தூய்மை மன தூய்மை உயிர்களோடே உயர் அன்பு தொண்டு ஈகை உண்டு பண்ணும். இதெல்லாம் மாத்திக்கிட்டோம்னா என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும், என்னென்னலாம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறார். வினை தூய்மை மன தூய்மை பெறுதற்கென்றே வேதம் மதம் உயர் நூல்கள் விரிந்ததாகும். சோ எல்லாமே ஒரு சாராருக்கு இல்ல, எல்லா மதங்கள்லயும் இந்த வினை தூய்மை மன தூய்மைக்கு வேண்டியதை என்ன செய்யணும்னு தான் விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அதுல இருக்கு. ஆனா அத உணராம மதத்தின் பேர்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சுக்கிட்டு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி வேதங்களோ இல்ல மத உயர் நூல்கள் மகான்கள் அத கருத்துக்களை கொடுத்தது எல்லாத்துக்குமே என்னன்னா வினை தூய்மை மன தூய்மை இதுக்குதான் கொடுத்திருக்காங்க. வினை தூய்மை மன தூய்மை வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாய் ஆக்கும். நேச்சுரலா நம்ம குணம் என்னன்னா இதுதான். ஏன் இறைநிலையே தன்மாற்றம் பெற்று மனிதனா வந்திருக்கும். அப்ப இறைநிலைக்கு என்ன குணம்? அன்பு கருணை. அப்ப அன்பு கருணை அதுக்கு இருக்கிறதுனால அதுவே மாறி வந்திருக்கிற நமக்கும் அன்பு கருணைங்கிறது அடிப்படை குணம். ஆனா வந்த வழியில பதிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால இந்த அன்பும் கருணைங்கிறது ரொம்ப அடியில போச்சு. இப்ப அதை மேல கொண்டு வரணும். அதுக்கு மேல என்னென்ன இருக்கு? வேண்டாத பதிவுகளும் இருக்கு, நல்ல பதிவுகளும் இருக்கு. அப்போ நல்ல பதிவுகளையும் ஆட் பண்ணிக்கிட்டு வேண்டாத பதிவுகளை நல்ல பதிவுகளை மேல மேல சேர்த்துக்கிட்டே வர வர இந்த அன்பும் கருணைங்கிறது அது மேல வந்துடும். வேண்டாததெல்லாம் போயிடும், அந்த இடத்த விட்டே போயிடும். அப்போ நமக்கு வினை தூய்மை மன தூய்மை வேணும்னு கருத்தை கொடுத்துட்டு அதோட நிறுத்திடல மகரிஷி. அதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளையும் கொடுத்துருக்கு. உடலுக்கு ஏன்னா நம்ம செய்யற செயல்கள்னால உடல் அஃபெக்ட் ஆகுது, மூளை அஃபெக்ட் ஆகுது, மனம் அஃபெக்ட் ஆகுது, உடலுக்கு பிரச்சனைகள் நோய் வருது, அதுக்கப்புறம் மனதுக்கு நிம்மதி இல்ல, எத்தனையோ விதமான மன அமைதியை போக்கக்கூடிய செயல்களை செய்யறோம், தெரிந்து செய்யறோம், தெரியாம செய்யறோம். இத்தனை விளைவுகளை பத்தி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பயம் இல்லாம எப்ப வருதோ வரட்டும், இப்போதைக்கு நமக்கு என்ன நல்லது நடக்கும், நான் என்னது நடக்கணுமோ, நான் நினைச்சது நடக்கணுமோ அது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னுதான் இந்த கருத்துக்கள் தெரிந்தா கூட அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப தெரியாதவங்க எவ்வளவு தூரம் போவாங்க பாருங்க. இவ்வளவு கருத்துக்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருப்பவன் மனிதன்கிறார். அப்ப தெரியாதவங்க, இத பத்தின விளக்கங்கள் தெரியாதவங்க இன்னும் எப்படி செய்வாங்க? அதனாலதான் மகரிஷி இது போதனை மார்க்கம் அல்ல சாதனை மார்க்கம் அப்படின்ட்டு சொல்றாரு. மகரிஷியோட கருத்துக்கள்னால இன்னும் நிறைய பேர் கத்துக்கிறாங்க. ஆனா இதுக்கு பப்ளிசிட்டி எப்படி இருக்கணும்னா மகரிஷி சொல்றார், நம்ப உதாரணமா இருக்கணும். அது ஒண்ணுதான் மக்களை இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள், அதுக்கப்புறம் வெவ்வேறு தலைப்புகள்ல கருத்துக்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டா அப்ப அதனால பிரச்சனைகளா ஒண்ணுமே வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுவும் இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம செய்த செயல்கள் இருக்கே, கருத்துடரா வந்த பதிவுகள் இருக்கே, சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ரெண்டும் சேர்ந்துதான் ஆகாமிய கர்மம்ங்கிறது இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணும் பாருங்க. அப்போ இறைநிலை அவ்வளவு அன்பும் கருணையுமா இருக்கு. நமக்கு துன்பம் வந்ததுன்னா அதுதான் கொடுக்குதுன்னு அதை பிளேம் பண்ணிடுறோம். நம்ம செய்த செயல்களுக்கு அப்புறம் முன்னோர்கள்கிட்ட வந்த பதிவுகளுக்கு ஏத்த மாதிரிதான்
அந்த விளைவுகள் வருது அப்படிங்கிற அந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்கிறோம். நல்லவங்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா தீயவங்கள்லாம் வந்து நல்லா இருக்காங்களா? மகரிஷி அதுக்கும் ஒரு பதில குடுக்குறாரு இங்க. சிறு தவறு பெருத்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்பார்கள். நிறைய பேர் இந்த கேள்விதான் கேட்கிறோம். சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்பார்கள். நிறுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரில் பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும். பெரும் உண்மை சான்றாகும். முன் இருப்பாம் பெருந்தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும். அப்போ முன்னாடி நிறைய பிரச்சனைகள் தவறுகள் இருந்ததுன்னா ஒரு சிறிய தவறு நம்ம செஞ்சா கூட அதை வந்து நமக்கு பெரிய துன்பமா தான் கொடுக்குது. அப்போ எவ்வளவு ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டும். இததான் வந்து மகரிஷி அங்கங்க நமக்கு எடுத்துரைக்கிறார். அத வந்து அவர் மகரிஷி சொல்றார். நானும் இந்த நீதியை உணர்ந்துகிட்டேன்னு ஒரு கவிதையில கொடுக்கிறார். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறி புலல் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்ந்தும் உனது நீதி கண்டேன். என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க மகரிஷிக்கு. இதை விட அவருக்கு தெளிவு கிடைச்சு நமக்கும் கொடுத்துட்டார். அப்போ மகரிஷி கொடுத்தது எல்லாமே அதான் சொல்வார். நான் சொன்னதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை, மறக்க கூடாத உண்மை அப்படின்னு அப்பப்போ எடுத்து சொல்வார். ஏன்னா இறைநிலையே அவரை தேர்ந்தெடுத்து இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர் வழியா நமக்கு கொடுத்திருக்கு. இதற்கு நாம புண்ணியம் செஞ்சிருக்கோம். மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகளை எவ்வளவு முடியுதோ செய்து நம்மை நாம் உயர்த்தி கொள்வோம். மற்றவர்கள் உயர்வதற்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு தொண்டு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன்.